வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு ஒரு காமெடி இருக்குல்ல கைஸ். அது என்னதான் காமெடியா இருந்தாலுமே நம்மள பாதி பேர் அப்படித்தான். எப்படின்னா ஒருத்தங்கள மீட் பண்றப்போ அவங்க ரொம்ப அட்ராக்டிவா, சார்மிங்கா இருந்தாங்கன்னாவே போதும். அவங்கள நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சுரும். இதத்தான் ஹேலோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தங்கள ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்போ அவங்க ரொம்ப கைண்டா இல்ல அவங்க கிட்ட நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பாசிட்டிவ் ட்ரைட் இருந்துச்சுன்னா போதும். அவங்கள நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சுரும். அவங்க கிட்ட எவ்வளவுதான் நெகட்டிவ் ட்ரைட் இருந்தாலுமே அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஃபீஸ்க்கு புதுசா ஒருத்தங்க வராங்க. அவங்க பெருசா வேலைலாம் செய்ய மாட்றாங்க. ஆனா மேனேஜர்ட்ட ஜாலியா பேசிட்டு கன்வின்சிங்கா இருந்தாங்க அப்படின்னாவே போதும். மேனேஜர் இவங்க தான் இன்வால்வ்மென்ட்டா இருக்காங்க, வேலை செய்றாங்க அப்படின்னு அவரே நெனச்சுப்பாரு. இது பாசிட்டிவான விஷயத்துக்கு மட்டும் இல்ல, நெகட்டிவான விஷயத்துக்கும் ஒர்க் ஆகும். எப்படின்னா, இப்போ ஒருத்தங்கள ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்போ, அவங்க கொஞ்சம் அழுக்கான ட்ரெஸ் போட்டிருந்தாலோ, இல்ல நமக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னாவே போதும். அவங்கள நமக்கு பிடிக்காமயே போயிடும். இதத்தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் த பெஸ்ட் இம்ப்ரஷன்னு சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்க யாரையாவது பார்த்து ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி, உண்மையாலுமே இவங்க இப்படித்தானா? இல்ல இது ஹேலோ எஃபெக்ட்டா? அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.